மதுரையில் மீனாட்சியம்மன் கோயிலில் அஷ்டமி சப்பர விழா விமர்சையாக நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுபாஷ் இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், இந்த விழாவோட முக்கியத்துவம் என்ன? விழாவுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? தகவல் என்ன? மீனாட்சி அம்மன் கோவிலில் அஷ்டமி தினத்தன்று இந்த மீனாட்சி திருக்கோயிலோட அஷ்டமி சப்பர திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த உலகாலும் ஈசனின் உலகத்திற்கு படியளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இந்த விழாவை முன்னிட்டு அதிகாலை முதலே 5 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி மற்றும் மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை நடைபெற்று தொடர்ந்து கோவில் வெளியே உள்ள அந்த சப்பரத்தில் எழுந்தருளி இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் பிரியாவிடை ஆகியோர் தனி சப்பரத்திலும் மீனாட்சி அம்மன் தனி சப்பரத்திலும் எழுந்தருளி இந்த வீதி உலாவானது தொடங்குகிறது. இந்த நிலையில் சிவாச்சாரிகள் கையிலதாயம் வாத்தியம் முழங்க கீழமாசி வீதி புறப்படாகி சப்பரமானது யானைக்கல், கீழவெதி வீதி, தெற்குவெளி வீதி, மேலவெளி வீதி உள்ளிட்ட வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடையும். இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவை மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து சிறப்பு அம்சமானது இந்த அஷ்டமி சப்பர விழாவில் நடைபெறுகிறது. 4 வழி வீதிகளும் சப்பரம் வலம் வரும்போது சாமி சன்னதியில் வலம் வந்தபோது தற்போது ஏராளமான பக்தர்கள் தற்போது காலை முதலே இந்த மதுரையில் பெய்து வரும் மழையும் பொருட்படுத்தாமல் இந்த சாமி தரிசனமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சிவாச்சாரியர்கள் அரிசி தூவியும் பக்தர்களுக்கு கொடுத்தும் இந்த அரிசியை வீட்டிற்கு கொண்டு சென்று வைத்தால் நோய் நொடி நீங்கி பசி நீங்கும் என்பதை ஒரு நம்பிக்கையாக கொண்டு அஷ்டமி சப்பரமானது நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த அஷ்டமி சப்பரமானது 4 வழி வீதிகளிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் வீதிகளில் நின்று தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பிரியா, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.